மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலுக்கு 8 மாதத்திற்கு முன்பாகவே தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டார். இது தேர்தல் பிரச்சார பயணம் என்கிற முறையில் தான் இருக்கிறது. இந்த பிரச்சார பயணம் மக்களிடையே எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏராளமான அரசு சார்ந்த, அரசு அமைப்பு சார்ந்த அல்லது பொதுவெளிகள் இருக்கிற எல்லா பிரிவினரும், அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள் எல்லாரும் கலந்துக்கொண்டாங்க. இதை தாண்டி விவசாயிகள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், ஆமாம், இதை தாண்டி நெசவாளர்கள், விவசாயிகள் எல்லோருமே போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க. அரசுக்கு எதிரான மனநிலை, பியூரோக்ராட்ஸும் சரி, பப்ளிக்கும் சரி, ஆமாம், எதிரான மனநிலையில் இருக்கிறாங்க. அரசு ஒரு புறம் மிக பயங்கரமாக முதலமைச்சரையும் முன்னாள் மறைந்த முதலமைச்சரையும் ப்ரமோட் பண்ணி பல திட்டங்களுக்கு பெயர்களை வச்சு விளம்பரங்களை அதிகமாக செய்தாலும் கூட கள யதார்த்தம் என்பது வேறாக இருக்கிறது. எதிர் மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள். இந்த மின்வெட்டணம் இருக்கட்டும், அந்த வாக்குறுதிகளில் பல விஷயங்களை அவங்க பண்ணலை.